கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவை கொடுப்பார். இயேசுவே தெய்வம் என்பது நிச்சயம், உயிர்த்தெழுதல் நிச்சயம், நியாயத்தீர்ப்பு நிச்சயம், நித்திய ஜீவன் என்பது நிச்சயம், மரணம் என்பது நிச்சயம், ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம், கிறிஸ்துவை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாது என்பது நிச்சயம், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்பது நிச்சயம், ஆண்டவரின் வார்த்தை என்பது நிச்சயம், என் ஓட்டம் நிச்சயம், வாக்குத்தத்தம் நிச்சயம். இதற்கான விளக்கத்தை நம் சகோதரி சிஸ்டர் டாக்டர் ஜெயராணி அவர்கள் இந்த காணொலியில் பேசுவதை பாருங்கள், கேளுங்கள். இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தேவன்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். मेरे पास ही रहना प्यारे यीशु, तुझ बिन मैं जी ना पाऊंगा। मेरे पास ही रहना प्यारे यीशु, तुझ बिन मैं जी ना पाऊंगा। हालेलुया, हालेलुया, बीमारी की हालत में मेरी सोहरत बन गया, जब मन की अदावत में मेरा प्यार बन गया। बीमारी की हालत में मेरी सेहत बन गया, दुश्मन की अदावत में मेरा प्यार बन गया। हालेलुया, 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 கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. भजन पाडूं जब मैं मेरा गुरु बन गया, प्रार्थना करूं मैं मेरा प्रभु बन गया।
गया प्रार्थना करूं जब मैं मेरा प्रभु बन गया हालेलुया 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அந்த முதல் தலைமுறை மக்கள் அவ்வளவு அழகா பாடுறாங்க. நம்மளெல்லாம் கை தட்டு கையை தூக்கு அல்லேலூயா சொல்லு சத்தமா பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களே சத்தமா பாடுறாங்க, அவங்களே தேவனை துதிக்கிறாங்க. நாமும் கூட கஷ்டப்படும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உங்க ஜீவ வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் லெந்து கால நாட்கள், அப்படிதானே? கல்வாரி பாடு தியானிக்கிறீங்களா? டெய்லி டுடே ஸ்விட்ச் கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? ஒரு நாளும் சிலுவை குறித்த செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதை படிக்கும் போதும் ஷேர் பண்ணும்போது எனக்கே பக்தி விருத்தி ரொம்ப உண்டாகும். இவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர் நமக்கா இவ்வளோ ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினார் என்று படிப்பதும் தியானிப்பதும் ஆசீர்வாதமா இருக்கிறது. சரி, உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் என்ன? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை கடந்த மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்துட்டார். இதுதான் இந்த வர்ற மாதத்துக்கு வாக்கு தத்துவம். அதே போல அடுத்த மாதத்துக்கு என்ன பேசணுங்கிறத 1ஆம் தேதியை கொடுத்துட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. தேவன் கொடுத்தால் இப்படிதான் கொடுப்பார். சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. கர்த்தர் இந்த உலகத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு தேவன். புதிய பாட்டில் கிறிஸ்து இயேசு பல இடங்களில மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். உண்மையாவே உனக்கு சொல்றேன் அப்படின்னா அது உண்மைதான். நம்ம தோமாவின் சந்ததியில வந்ததுனால ஆண்டவர் எத்தனை முறை சொன்னா கூட சில வேலைகளை என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்கவே மாட்டோம். இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதம் உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. You will not be disappointed. Your hope will not be cut off. Andava, surely there is an end and thy expectation shall not be cut off. நல்ல எதிர்பார்ப்புக்கு நல்ல முடிவு தர. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஜனங்கள் இந்த நல்ல முடிவுக்காக பல நாட்கள் காத்திருந்தார்கள், பல மாதங்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் ஏற்ற வேலையை செய்தார். இந்த மாதம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் நிச்சயமா ஏன் சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். நீங்க ஒருத்தர் பேசுறீங்க, அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறீங்க. நான் அடுத்த வாரம் கட்டாயம் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? தமிழ்ல தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாரும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. நான் வர்றேன்னு சொல்றதுக்கும் நான் நிச்சயமா வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம். கல்யாண கார்டு கொடுப்பாங்க. அவங்க கார்டை கொடுக்கும் போதே நமக்கு தெரியும், ஐயோ இந்த டேட்ல மீட்டிங் இருக்குதுன்னு. அப்போ நான் வரேன்னு சொல்லவே மாட்டேன். பாக்குறேன் சிஸ்டர், ஜோம் பண்றேன் சிஸ்டர். ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த டேட்ல இருக்கிறோன்னா ஷுவரா வருவேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு மனுஷியாகி நானே என்னால முடியும்னா முடியும் சொல்றேன், முடியாத நான் முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு தேவன் நிச்சயமா முடிவு உண்டுன்னு சொன்னா என்ன உண்டு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர் சந்தோஷப்படும்படி சொன்ன ஆமே, என் ஆண்டவர் நிச்சயமான முடிவை கொடுப்பார், என் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. சரி, இன்னைக்கு இருக்கிற நேரத்துல சுருக்கமா 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயம் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று. முதலாவதாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அல்லது அவருடைய வாக்குகள் நிச்சயம். சொல்லுங்க, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற. நமக்கு என்ன
பிரச்சனை தெரியுமா? ஆண்டவர் சொல்லி உடனே நடக்கலைன்னா நமக்கு பிரச்சனை. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, எல்லாமே இன்ஸ்டன்டா அப்படி ஸ்விக்கில ஆர்டர் பண்ணியே இப்பெல்லாம் எல்லாம் பழகிச்சா. அதனால ஜீசஸ் ஸ்விக்கி மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க, ஏடிஎம் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க. ஆண்டவரே நான் இப்ப சொன்னா உடனே இன்னைக்கே என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அவருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அவர் அதுபடிதான் என்ன செய்வாரு, கிரியை செய்வார். அவர் அப்படி கிரியை செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில அது நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கே செஞ்சிருங்கப்பா, இப்பவே செஞ்சிருங்கப்பான்னு பாடலாம், ஜெபிக்கலாம். அவருடைய ஸ்மைல் பண்ணுவார். ஓகே, நீ பாடுறது நல்லா இருக்குது, ஆனா நான் இன்னைக்கே செய்ய முடியாது, ஒரு டைம் வச்சிருக்கிறேன். உன் ஜெபம் எனக்கு அந்த காரியங்களை செய்யறதுக்கு என்ன உந்தி தள்ளுது, நான் சீக்கிரமா செய்வேன். ஆனா எனக்குன்னு இருக்கிற டைம்ல தான் நான் என்ன செய்வேன், அப்பதான் உனக்கு நல்லா இருக்கும். நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். கருவில உருவாகிற குழந்தை எத்தனை மாசம் வர வரைக்கும் வெயிட் பண்றீங்க? 9 மாசமும் 7 நாட்களும். யாருன்னா 4 மாசம் இப்பவே வரட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் 9 மாசம் முடிஞ்சாதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல் சைல்டா இருக்கும். அதே போல உங்க blessing it's in reserve. அதை ரிசர்வ் பண்ணி வச்சிட்டார். அவர் வருவார், தேவன் தருவாரு, தூதர்களை அனுப்புவார். சோ நிச்சயமான வாக்கு தத்தம். ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 - 21 வரைக்கும். ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஆணு கேட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. You have to learn the truth. 2 பேதுரு 1:19 வாசிங்க. அதிக உறுதியான எல்லாரும் வசனத்தை கண்கள் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டுல 322. புதிதாய் வந்தவர்களுக்காய் சொல்றேன், பைபிளை திறங்க, வசனத்தை வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும். கையில பென் வச்சிருந்தா ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அதிக சொல்லுங்க, அதிக உறுதியான. வெறும் தீர்க்க தரிசன வசனம் இல்லை, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். யாரோ சொல்ற ப்ராஃபஸிய எதிர்பார்த்து இன்னைக்கு ஓடுற ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், யாரோ சொல்ற ப்ராஃபஸி இல்ல, ப்ராஃபஸி இங்கதான் இருக்குது. எனக்கு ப்ராஃபஸி இங்கதான். ஆண்டவர் எனக்கு வசனத்துல பேசினா தான் நான் நம்புவேன். 1000 பேர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என் ஆண்டவர் எனக்கு வசனத்துல சொல்றதுதான் எனக்கு ப்ராஃபஸி. நான் அப்படிதான் பழகிட்டேன், நீங்களும் அப்படித்தான் பழகணும். அதுக்காக நான் ப்ராஃபஸி இல்லைன்னு சொல்லல. ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, ப்ராஃபஸி இருக்குது, அதை நம்பணும். ஆனா வேர்ட் ஆஃப் காட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. வசனம் சொல்லுது அதிக உறுதியான. எல்லாரும் வாசிங்க. தீர்க்க தரிசன வசனமும் யாருக்கு உண்டு? சொல்லுங்க, நமக்கு உண்டு, எனக்கு உண்டு. எப்படி உறுதியான தீர்க்க தரிசனம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் எனக்கு உண்டு. சரி, என்ன பண்ணணும்? வாசிங்க. பொழுது விடிந்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? இருள இருக்கிறீங்க. பொழுது என்ன செய்யணும்? விடியணும். பொழுது விடியணும். ராத்திரி எந்திரிக்கிறீங்க, மணியை பாக்குறீங்க 2. ஐயோ இன்னும் டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். மணியை பாக்குறீங்க 3, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, தூங்கலாம். மணியை பாக்குறீங்க 4, இன்னும் விடியலையே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். மணியை பாக்குறீங்க 5, ஓ விடிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எழுந்து நம்ம வேலையை செய்யும். அப்போ ஒருவர் இருக்கிற ஒருவர் விடியலுக்கு காத்திருக்கும் போது விடியலை நியமித்தபடி வருமா, லேட்டா வருமா? சொல்லுங்க. இன்னைக்காவது உங்க ஊர்ல 12 மணிக்கு விடிஞ்சிருக்குதா? இல்ல. சில சமயம் மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் போனா ராத்திரி 9 மணிக்கு சூரியன் இருக்கும் வானத்துல. புரியுதா? 9 மணிக்கே சூரியன் இருக்கும். காலையில 3 மணிக்கே சூரியன் உதிச்சிடும். அப்படி பொழுது நீளமா இருக்கிற தேசங்கள் எல்லாம் இருக்குது. சரியா? சுனிதா வில்லியம்ஸ் ஒரு நாளைக்கு 14 முறை சன்ரைஸ பார்த்தாங்களா? அப்படியெல்லாம் இருக்குது உலகத்துல. அப்போ விடியல் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. சொல்லுங்க, விடியல் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. உலகமே தலைகீழ மாறினா கூட ஆண்டவர் நியமிச்ச இந்த 6வது மணி நேரத்துல சூரியன் என்ன செய்யும்? உதிக்கும். இது எவ்வளவு உறுதியோ அதே போல உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் உறுதி. பொழுது விடிந்து, சொல்லுது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. இருதயத்துல விடிவெள்ளி உதிக்கணும். அப்படி உதிக்கும் அளவு என்ன செய்யணுமா? இருளுள்ள ஸ்தலத்தில். நீங்க என்ன ஸ்தலத்துல இருக்கிறீங்க? சரி, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். அப்போ உங்க
வரைக்கும், கர்த்தர் பதில் தர வரைக்கும் நீங்க எதையே பார்த்துட்டு இருக்கணுமா? வசனத்தை. புரியுதா? அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம், யாருக்கும் கொடுக்கப்பட்ட வசனம் இல்ல. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, எனக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை பிரகாசிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நான். அப்ப இந்த மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க எதையே சொல்லணும்? காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது. சமைக்கும் போது என்ன செய்யணும்? நிச்சயமாகவே முடிவு ஆண்டவரே, நம்பிக்கை. வீட்டை மாப் பண்ணும் போது என்ன சொல்லணும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. பைக்கை ஓட்டும் போது என்ன சொல்லணும்? நிச்சயமா முடிவு உண்டுப்பா. சூழ்நிலைமை சொல்லும் இல்ல அப்படின்னு, ஆனா நீங்க சொல்லணும், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நிச்சயமா முடிவு உண்டு. இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை, அது நிச்சயமான வாக்குத்தத்தம், sure promises of God. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப உறுதியானது. இன்னும் ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:19 வாசிங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். எப்படியா? நிச்சயமாய். உன் மனைவி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லல, எப்படி சொல்றாரு? நிச்சயமாய். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது நிச்சயம். பக்கத்துல ஒரு உலுக்கி சொல்லுங்க, ஏய் உனக்கு வாக்கு கொடுத்தாருல அது நிச்சயமா. பார்த்து சொல்லுங்க, ஒருத்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, உனக்கு வாக்கு கொடுத்தாருல அது நிச்சயம். ஷுவர் ப்ராமிசஸ். நீ ஏன் சந்தேகப்படுற? தோமாவின் சந்ததியே சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லுங்க. அப்பா சொன்னா அது என்ன செய்யும்? நிச்சயமா நடக்கும். சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என்னடா பேரெல்லாம் சொல்லிட்டாரு ஆண்டவர். அவருக்கு அவ்வளவு பிளான், அவர் ரெஜிஸ்டர்ல எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எனக்கு I got very much excited. இந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் உடன்படிக்கை அவனுக்கு பின்பு தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பேரெல்லாம் சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு மனசுல சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர்ப்பா, உன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு பேரை கூட சொல்றேன்பா உனக்கு. கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவர். வாக்கின்படியே பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்க? பொண்ணு பிறந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஐயோ, அவர் ஆண் பிள்ளை பிறக்குனாலே இது என்ன பிறந்துருச்சு? அவர் அப்படி இல்ல, உனக்கு ஒரு வார்த்தைய வசனத்துல எழுத்தின்படி விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? அப்படியே முட்டாள் மாதிரி விசுவாசிக்கணும். எழுத்தி இப்படி சொன்னீங்கப்பா, இப்படித்தான் அது நடக்கும். நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. சரி, பிறந்ததா 17ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. 18ல ஒண்ணும் நடக்கல. 18, 12 படிங்க பார்க்கலாம். 11, 12 படிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது பேரை சரியா வாசிங்க. ஆபிரகாமும் அப்பா பேரை தப்பா சொன்னா எனக்கு பிடிக்காது. வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவளாய். சூழ்நிலை எப்படி இருக்குது? வயசாயிடுச்சு, மெனோபாஸ் எல்லாம் வந்துருச்சு. அவருக்கும் வயசாயிடுச்சு, வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னையா நம்புற? வழிபாடு நின்னு போயிடுச்சு, இனிமே என்ன பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நம்மளால தான் நினைப்போம்ல. அடுத்த வசனம் படிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே, சாராள் அம்மாக்கு எப்படி உள்ளத்துல சிரிப்பு, எனக்கு வழிபாடே நின்னு போச்சு, இனிமையா பிள்ளை வரப்போகுது அப்படின்னு என்ன சொல்றாங்களா? நான் கிழவியும், எப்படி காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கிழவியும் ஆயிட்டேன், கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகி, எங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு, இனிமையா பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்கல்ல. அதிக உறுதியான, சொல்லுங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாரு. 21:1 படிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்த, எல்லாரும் எடுத்துக்கோங்க. 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் திருவாய் மலர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, எப்படி தாம் சொல்லியிருந்தபடி. சூழலும் எப்படி இருக்குது? வழிபாடு நின்று போயிட்டு, முதிர்ந்தவர்கள் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி. 2வது தடவை சொல்றாரு, கர்த்தர் தாம் உரைத்தபடி. சொல்லுங்க, சொல்லி இருந்தபடி. 3 தடவை சொல்லுங்க. உரைத்தபடி. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா?
உரைத்தபடியே சாராளுக்கு எப்படி செஞ்சாரா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில், எப்போ முதிர் வயதா இருக்கையில், ஆபிரகாம் உங்க கவுண்ட் எல்லாம் நில்லாயிருச்சு, அம்மாக்கு வழிபாடு கூட நின்னு போயிடுச்சு, ஆனா ஒரு தேவன் ஜீவனோடு இருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலம், புரியுதா? தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு நேரலைய வார்த்தையை கேட்கிறவங்க யாராவது, எங்களுக்கு பிரெக்னன்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பிலீவ் திஸ் வேர்ட். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பெயர் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சொல்ல நிச்சயமான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானவைகள். வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானவைகள். இந்த நிச்சயமான வாக்க ஆண்டவர் கொடுத்துட்டு, நீ நிச்சயமா நீ பிலீவ் பண்ணா உனக்கு நடக்கும், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி நடந்தன்னா உனக்கு அது நடக்காது அப்படிங்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:30 வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நான் இப்போ கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எலி நீங்க யாரும் கர்த்தர் எப்படி செய்யல, சரியா சேவிக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆனா கூடவே ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. உன் லைஃப், உன் வார்த்தை எதிர்பார்ப்புக்குன்னா அதுக்காக எல்லாரும் குறைவுள்ளவங்க தான், அப்படி சொல்லல. ஏலியின் குடும்பத்துல அன்னைக்கு வேற மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆண்டவர் அதை ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்துல விபச்சாரம் இருக்கக்கூடாது. அந்த விபச்சாரம் இருந்துச்சு. ஏலி கூப்பிட்டு அதை என்ன செய்யல, வார்ன் பண்ணல அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆசாரிகளின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப குமாரர்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதை காப்பாற்றதுனால ஆண்டவர் கொஞ்சம் வாபஸ் பண்ணிட்டார். இல்ல, நான் சொல்லியிருந்தேன் ஆனா நிறைவேற்ற மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல 2 சாமுவேல் 12:14 வாசியுங்கள். அவர் யாரா இருந்தாலும் கூட சில வேளைகள்ல ஆண்டவர் சில துணிகரமான பாவங்களை திரும்ப திரும்ப வான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தா காட் சில ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். 2 சாமுவேல் 12:14 ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடி. நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. ஆனா உங்க வாழ்க்கை கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமான மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி என்னோடு கூட அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு ரொம்ப மனசே உடைஞ்சு போச்சு. அவருடைய கணவர் ஒரு நல்ல மனுஷன், கடவுளை நேசித்தவர். ஆனா நாட்பட அவருடைய இருதயம் வேற ஒரு பெண்ணின் மேல் பட்சமாகி அவங்களோடு வாழவே துவங்கிட்டார். கொஞ்ச நாள் இங்க வருவாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருப்பாரு, கொஞ்ச நாள் இங்க வருவாரு, அங்க இருப்பார், மாறி 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 டோட்டலி அந்த பெண்ணோட வாழ ஆரம்பித்து விட்டார். இதை கேட்டு என் உள்ள உடைஞ்சு போயிடுச்சு. கடைசி அந்த குடும்பத்தின் முடிவை பார்த்தால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து தவித்து நிற்கிறாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருந்தும் அதற்கு அகைன்ஸ்டா காரியங்கள் நடக்குதுன்னா, you have to check your life. உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை உங்க குடும்பத்தார் அப்படி தப்பா நடந்தாங்கன்னா நீங்க ஆண்டவற்றை என்ன செஞ்சிடணும், தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏலியின் குடும்பத்துக்கு சொல்லி கூட அங்க வார்த்தையை நிறைவேற்ற முடியல. தாவீதுக்கு ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனா இந்த சந்ததி எப்படி பிறந்துச்சு, தப்பான வழியில பிறந்துச்சு. அதனால அந்த வசனம் சொல்லுது, வாசமா அப்பொழுது ஆனாலும் 12:14 ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்ல. என்ன ஆயிடுச்சு, தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா தாவீதுக்கு ஒரு தப்பான வழியில ஒரு உறவு இருந்ததுனால பிறந்த பிள்ளைக்காய் 7 நாள் ஜெபம் பண்ணா கூட அந்த பிள்ளை என்ன செய்யல, பழக்கல. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுறதுக்காக சொல்ல.
என்னானாலும் சரி ஆண்டவரே, என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், என் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவர். இங்கே சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். தாவீதுக்கு எப்படி நிறைவேற்றினார்? 2 சாமுவேல் 5:19 வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நிச்சயமாய். தாவீதுக்கு எல்லாமே நிச்சயம் 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 தான் சொன்னாரு. But when he made a mistake against the law of the Lord, God couldn't keep his promises. உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள்ல பயத்தோடு, ஆண்டவரே துணிகரமா எதுவும் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே, எவ்வளோ ஸ்திரீகள் ஃபோன் பண்றாங்க, ஐயோ நான் துணிகரமா இதை செய்யறேன், என் வாழ்க்கையில இந்த தப்பு செய்யறேன், என்னால விட முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க தொலைபேசியில. யாராவது விட முடியல, நான் வேறு உறவுல இருக்கிறேன், வேறு தொடர்புல இருக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், மனம் திரும்பிடுங்க. கர்த்தர் சில வேளைகள்ல கொஞ்ச நாள் தான் வார்ன் பண்ணுவார், அப்புறம் வார்னிங்க்கு கீழ்ப்படியலைன்னா பெரிய தண்டனை வந்துடும். நீங்க அதுக்கு தப்பளிக்கப்பட வேண்டும் என்று உங்களோடு கூட பேசுகிறேன். தாவீதுக்கு பேசின என்ன அழகா சொல்ற, நீ போப்பா, உன் கையில நிச்சயமா ஒப்புக்கொடு. ஒரு இடத்துல கூட காட் அவருடைய வேர்டை ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்ததே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நிச்சயமான வாக்குத்தத்தம். நான் பயந்து நடப்பேன், சொல்லுங்க, நான் பரிசுத்தமா நடப்பேன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேன், துணிகரமா நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, நான் முதலாவது சொன்னேன் sure promises of God. இரண்டாவது sure mercy or sure mercies of God. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:3 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். இரண்டாவது என்ன சொல்றாரு, உனக்குன்னு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறேன், ஆனா ஒரு அடிஷனல் கிரேஸ் கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? தாவீதுக்கு நான் கொடுத்த கிருபையை உனக்கும் தாரேன். ஏன் தெரியுமா? நீங்க விசுவாசத்தினால யாருடைய பிள்ளைகள்? தாவீதின் பிள்ளை. ஆண்டவர் சில வேளைகளில இரக்கத்தை கிருபையாய் தருகிறார், நிச்சயமாய் தருகிறார். ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 18:30 வாசியுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இங்கே ஒரு ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுது. அவருடைய பெயர் எசேக்கியா. அவன் ஆண்டவர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்தான். சொன்னா கர்த்தர் நம்மை நிச்சயமாய், இந்த வசனத்தை வாசிங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். சொல்லுங்க, அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? நிச்சயமா ஆண்டவர் தப்புவிப்பார்ப்பா. எதனால அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை? தேவனுடைய இரக்கத்தை சார்ந்திருந்தார். சில வேளைகள்ல நம்ம ஜெபம் பண்ணோம் நடக்குதுன்னு நினைக்கலாம், உபவாசிச்சோம் நடக்குதுன்னு நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு இப்படிலாம் செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன் அதனால நடக்குதுன்னு நினைக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு ஷுவர் மர்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிச்சயமான ஒரு இரக்கம். அந்த இரக்கத்தின்படி இங்க எசேக்கியாவை ஆண்டவர் தப்புவிக்கிறார். ஒரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 33:16 வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். சில இடத்துல ஆண்டவர் ரொம்ப கிருபையா சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த எசேக்கியாவை தப்புவிச்சாரா அப்படின்னா தப்புவிச்சார். வாசிக்கலாம். ஏசாயா 37:36 வாசிங்க. 35:36 வாசிங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு. எசேக்கியாவின் நிமித்தம் அப்படின்னாரா, என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் சொன்னாரா?
என் நிமித்தமும் சத்தமா சொல்லுங்க. என் நிமித்தமும். சில காரியத்துல எதற்காக செஞ்சாருன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம், தாவீதுக்கு கொடுத்த கிருபை நிமித்தம் நமக்கு இரக்கத்தை செய்வார். சில வேளைகள் இறங்குவார் ஆண்டவர், மனம் இறங்குவார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 31:19. சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கமாய் சொல்லுகிற ஒரு வசனம் வாசிக்கலாம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயீம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்பேன். நம்ம சில காரியங்கள்ல ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் போது நீங்க புலம்புகிற புலம்பலை கூட ஆண்டவர் எப்படி கேட்கிறாரா? நிச்சயமாய் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமான வாக்குத்தத்தம், நிச்சயமான இரக்கம். சில காரியங்கள்ல நீங்க ஜெபிச்சதுனாலையும் நீங்க உபவாசித்ததுனாலையும் கிடையவே கிடையாது. அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அந்த நிச்சயமான கிருபைகள் உண்டு. இந்த மாசத்திலே உண்டு. சொல்லுங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். நான் இயேசுவை நம்புகிறதுனால பிதா இரக்கமா எனக்கு தந்துடுறாரு. நீங்க ஆண்டவர் இயேசுவை நம்புகிறதுனால பிதா அதை கிருபையாய் இரக்கமாய் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
சுகமாக சொல்றீங்களா? உனக்கு குடும்ப மருத்துவர் அவர். சுகமானே சுகமானே கழுமுறையால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க, இரக்கமாய் கிருபையாய் தடைகளெல்லாம் உடைச்சிங்க ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்த விடல ஆண்டவரே. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிரைம் மினிஸ்டர் கூட, நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ரட்சகரை அறியல. நீங்க அறிஞ்சிருக்கீங்க பாருங்க. இது பெரிய இரக்கம், இது பெரிய இரக்கம். நான் தாவீதுக்கு பிள்ளை. நான் என் பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளையா இல்ல, நான் யாருடைய பிள்ளை? தாவீதின் பிள்ளை, ரட்சகர் இயேசுடைய பிள்ளை. இந்த இரக்கம் இல்ல, மாறவே மாறாது. இந்த இரக்கம் மாறவே, இது நிச்சயமான இரக்கம். ஒவ்வொரு முறையும் போய் நின்று, அப்பா ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஐசப்பா நான் உங்க பிள்ளைப்பா அப்படின்னு அவர் பார்ப்பாரு. ஆமால, இரக்கமா இவளை என்ன செஞ்சுட்டேன்? ரட்சித்துட்டேன். வேற வழியே கிடையாது. இவளுக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும்? உதவி செய்துதான் ஆகணும். சோ நிச்சயமான இரக்கம், sure mercies of God. மூன்றாவதாக நிச்சயமான பதில்கள். எப்படி? சில ஜெபத்துக்கு ஆண்டவர் தந்தே ஆவார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 22:23 வாசிங்க. எக்ஸோடஸ் 22:23. பெரிய ஜாம்பவான்கள் ஜெபிச்சாதான் ஆண்டவர் பதில் தருவார் அப்படின்னு இல்ல. யாத்திராகமம் 22:23 வாசிமா. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, முதல் வசனத்திலிருந்து படிங்க. விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் எல்லா ஒடுக்கலாம். வசனத்தை டக் டக்குன்னு எடுங்க. 22:23. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். ஆண்டவர் கைப்பெண்கள் மேல விசேஷ கரிசனை உடைய ஒரு தேவன். அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. அந்த நாட்களில இதை போல கணவனை இழந்த பெண்களை நியாயாதிபதிகள் ரொம்ப உபத்திரப்படுத்துவாங்க. அவருடைய வயல்கள், நிலங்கள் எல்லாம் அபகரித்துக் கொள்வாங்க. இதுகள் போய் ஐயா எங்களுக்கு இறக்க செய்யுங்கன்னா அவர்கள் துரத்தி விடப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஆண்டவர் முதல்ல எழுதி வச்சிட்டார். திரும்ப வாசிங்க. அவர்களை எவ்வளவாகிலும் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். இந்த உலகத்துல திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டா என்ன செய்வாராம்? நிச்சயமாய் கேட்பாராம். நீங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுக்கு தகப்பன் இல்லாத ஒரு குடும்பமா நீங்க இருக்கலாம். தாயை ஒடுக்குவீர்கள் என்றால், தாயை ஈனத்தனமாய் நடத்துவீர்கள் என்றால், தாயை கேவலமான வார்த்தைகளாலே பேசுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார் நான் நிச்சயமா கேட்பேன் அப்படிங்கிறார். ஒரு நீதி செய்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளை யார் ஒடுக்குனா கூட ஆண்டவர் அவங்களுடைய கூக்குரலை கேட்கிறது.
ஒடுக்கப்படுகிறீர்களா? நியாயம் என்று கர்த்தரை நோக்கி கதறுகிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் நிச்சயமா பதில் தருவேன். நான் நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்பேன். உனக்கு நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்காம நீ நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு நிச்சயமான பதிலை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். எப்படியா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் சத்தமா சொல்லுங்க. உங்கள் காலையில எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு தட்டுல கல்ல வச்சு கொடுத்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வந்தீங்க? ரோட்ல இருக்கிற மண்ணை அள்ளி பிளேட்ல போட்டு சாப்பிட்டு நல்லா அப்படின்னு தண்ணி ஊத்திட்டு வந்தீங்களா? ஒல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இட்லியும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்துட்டு வரும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? What a good God, good father we have. சொல்ல நிச்சயமா பதில் தருவோமா? ஏன் தெரியுமா? நீ என் பிள்ளை. ஜோசிபஸ் என்ன கேட்கறேன்னு அர்த்தம் நான் கொடுப்பேன் இல்லையா? அதை கேவலமான ஒன்றை நான் நிச்சயமா என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகள் 2 பேருக்கும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ I will give them the best. என்னத்துல என்ன பெஸ்ட் இருக்கோ அதை கொடுப்பேன். உங்க அப்பாட்ட பெஸ்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டா நிச்சயமாய் தருவேன். உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது. இந்த 2 நாட்கள்ல எழுதி வச்சு ஜெபிக்கிறீங்கல்ல, ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா, நிச்சயமான பதில் வரும். சே ஆமென். நிச்சயமான பதிலை ஆண்டவர் தருவார். நிச்சயமான வாக்குத்தத்தம், நிச்சயமான இரக்கம், நிச்சயமான பதில். ஷூர் ஆன்சர். சொல்லுங்க, ஷூர் ஆன்சர். நிச்சயமா எனக்கு பதில் வரும். சொல்லுங்க, வாரத்தை பார்த்து சொல்லுங்க, இசப்பா நிச்சயமா எனக்கு பதில் தருவீங்கப்பா. நான் உங்க பிள்ளைப்பா. பொல்லாதவளாகிய நானே என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும் போது பரலோகத்தின் பிதா எனக்கு நிச்சயமா நன்மை தருவீங்க, பதில் வரும். உங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் விட்டு விடாதீங்க. சரி, 4வதாக ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன செய்வார்? Certain things God will reveal. அந்த வெளிப்பாடு வந்த உடனே அதை அப்படியே அடக்கி மரியாதை மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சிலர் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு, ஊழியர்களுக்கு ஆண்டவர் ரெவலேஷனை கொடுப்பார். ஷுவர் ரெவலேஷன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புத்தகமும் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை மகாதேவன். என்ன தேவன்? மகாதேவன். உங்கள் தேவன் யாரு? ஒருவேளை சிலருக்கு பேரு மகாதேவனா இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அர்த்தம் சத்தியம் என்றான். இந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு காட்டினாரு. ஆனா ராஜாவுக்கு ரெவலேஷன் கொடுக்கல. ரெவலேஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஜெபிக்கிற தானியேலுக்கு. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருகிற நாட்களில இந்த உபவாசத்தின் முடிவுல தேவன் உங்களுக்கு சில ரெவலேஷன் தருவார். கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் உங்களுக்கு வந்து ஆபரேட் ஆகும். ஆமென் என்று சொல்லுங்கள். நான் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன் தேவனிடத்துல. ஆண்டவரே, என்னிடத்தில் சொல்லாத நீர் எதையும் செய்யக்கூடாது அப்படிலாம் சில காரியங்களை ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ நீங்க ஆண்டவருக்கு சிநேகிதர்களா இருந்தால், என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப ரெவலேஷன் கிடைக்கிறதுக்கு 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு இல்ல, தேவனுக்கு சிநேகிதனா இருக்கணும், தேவனுக்கு சிநேகிதியா இருக்கணும், அவரோடு பழகணும், அவருக்கு எது பிரியம் பார்த்து பார்த்து செய்யணும். அப்படி நடக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க குடும்பத்துல நடக்க போறத உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க பிள்ளைங்களுக்கு வரப்போகிற உயர்வை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதிர்காலத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, ஷுவர் ரெவலேஷன். நிச்சயமான வெளிப்பாடு. சொப்பனத்தை பார்த்தது ராஜா, அர்த்தத்தை சொன்னது தானியேல். ஒருவேளை உலகத்துல பல திட்டங்கள் அதிகாரிகளும் அமைச்சர்களும் போடலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். இல்ல இல்ல, இப்படிலாம் நடக்காது, கர்த்தர் இப்படிதான் செய்ய போறார் நீங்க சொல்லுவீங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருதயத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் கர்த்தர் ஒவ்வொன்னையும் ப்ரூவ் பண்ணும் பொழுது சொல்ல துவங்குங்க. ரெவலேஷன் கிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு சில பழக்கம் இருக்கு. நான் அதுக்கு அப்பவே சொன்னார் ஆண்டவர், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மனசுல வச்சுக்கணும். அது நடக்கும்போது, ஓ காட், நீங்க சொன்ன மாதிரியே நடக்குதுப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு குறிச்சு வச்சுக்கணும்.
இன்னொருத்தரோட வாழ்க்கையில ஒரு சொப்பனம் கொடுத்திருப்பாரோ அவங்கள குறிச்சு உங்களுக்கு, அது அவங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். காட் நீங்க அன்னைக்கு சொன்னீங்கப்பா, அது மாதிரியே நடக்கும். இது சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் காட். அப்ப இந்த சீக்ரெட்டை இருதயத்துல வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொல்வாரு, இந்த வெளிப்பாட நீ அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லும். அவர் சொல்லாத ஒண்ண சொல்லக்கூடாது. 2 தடவை ஆண்டவர் உங்களுக்கு காட்டின ரெவலேஷன் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ நீங்க இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா ரெவலேஷன் வராது. இதான் ரகசியம். அவர் சொன்னா சொல்லணும், அவர் சொல்ல அது துடிக்கும் இருந்தே, ஐயோ சொல்லணும். நீ சொன்னா உனக்கு மகிமை, நீ சொல்லலைன்னா எனக்கு மகிமை. வச்சுட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பேசுவேன், அப்புறம் நான் சொல்லுவேன் பாத்தியா, அப்ப சொல்லும் பாரு. ஷுவர் ரெவலேஷன். ஜெபிக்கிற ஒரு சிலருக்கு இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தரப்போகிறார். ஊழியர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் உங்கள் சபையின் மக்களை குறித்த வெளிப்பாடுகளை நிச்சயமாய் தருவார். ஷுவர் ரெவலேஷன் ஆஃப் காட். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த வெளிப்படுத்தினபடி நன்மையானால் செய்வார், தீமையானால் உங்களை ஜெபிக்க வைத்து அதை மாற்றுவார். இதுக்குதான் ஆண்டவர் ஷுவர் ரெவலேஷன் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தரிசனம் எப்ப வைக்கப்பட்டிருக்குது? குறித்த காலத்துக்கு. அதனால கர்த்தர் சொன்ன உடனே நீ உடனே எல்லாத்தையும் சொல்லிடாத. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிக்குது இல்லை. என்ன சொல்ற? நிச்சயமாய் வரும். அப்போ ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுனீங்களே, இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னீங்களே, ஒண்ணுமே நடக்கலன்னா கர்த்தர் சொல்லுவார், குறித்த காலத்துக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறேன், தாமதித்தால் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்யல சொல்லுங்க? ஷுவர் ரெவலேஷன், ஷுவர் ப்ராஃபஸி. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆகும்போது அது வெளிப்படுவதற்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். அமர்ந்திருங்கள். சரி, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல அங்க ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். 9வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் 16:9. பின்பு அவர்கள் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் என்ன உண்டாயிற்று? எத்தனை பேருக்கு தரிசனம் வேணும்? கை வைத்துங்க. அப்படியே வைங்க. தரிசனம் ஆசை இருக்குது இல்ல? தரிசனத்துல என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். சரியா? இப்ப வாசிங்க. தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக. சொப்பனத்துல ஒரு மனுஷன் வந்து நின்று கேட்கிறாரு, பால் நீ மாசிடோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்கிறான், நமக்கே உதவி செய்ய ஆள் இல்லை, இவ யாருப்பா நம்மகிட்ட உதவி கேட்கிறான்? சொப்பனத்தை மறந்து விடுவோம். பவுல் வெளிப்பாட்டு காரியத்துக்குரிய வரத்தை உடையவர். அவர் சொல்றாரு, அந்த தரிசனத்தை அவன் கண்ட போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்போ விஷன் வந்த உடனே ரெவலேஷனும் வந்துருச்சு. மாசிடோனியா மனுஷன் வந்து நின்னு கேக்குறா, ப்ளீஸ் பால், ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் அஸ். நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு பேரு கெஞ்சுறாங்க தெரியுமா? நீங்க புருஷவாக்கத்துல வசிக்கலாம், புருஷவாக்கத்து மக்கள் உங்கள்ட்ட வந்து கெஞ்சுறாங்க. நீங்க வேளச்சேரியில வசிக்கலாம், வேளச்சேரியில மக்கள் எல்லாம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் ஒவ்வொரு நாளும் இந்த கேமராக்கு முன்னாடி நிற்கும் போது நான் என்ன பார்க்கிறேன் தெரியுமா? Through this lens I see the faces of people. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ உங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, இந்த கேமராவுடைய லென்ஸ் வழியா கண்ணீர் விடுகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன், புலம்புகிற ஜனங்களை பார்க்கிறேன், வியாதியோடு இருக்கிற மக்களை பார்க்கிறேன், எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறேன். எனக்கு அப்படி ஒரு கண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் வந்து அதை வெட்கப்படாமல் சொல்லுகிறேன், கர்த்தர் மகிமைக்காக சொல்றேன். நான் இங்க நிற்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இந்த லென்ஸ் வழியா I see people who are crying, I see people who are in bondage. கட்டுகளை உபத்திரவங்கள் இருக்கிற மக்களை இந்த லென்ஸ் வழி பார்க்கறதுனாலதான் பலமுறை இந்த லென்ஸை பார்த்து நான் பேசுறேன். பவுலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது, நீ வா வந்து எனக்கு உதவி செய் என்று சொல்.
பீகாருக்கு போயிருந்திருக்கும் பொழுது நான் ரொம்ப யோசித்தேன், இவ்வளோ மிஷினரிகள் போய் இவ்வளோ ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்கப்பா, நாங்களாம் இப்படி மிஷினரி ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒவ்வொரு நாளும் பேசுகிறாயே, அந்த காலத்தில் 40 வருடங்களுக்கு முன்பதாக மிஷினரி அலை அலையாய் வந்துச்சு. மக்கள் கூட்டம் கூட்டமா போய் மிஷினரிகளா போனாங்க. இப்போ உன்னை நம்பி ஒரு மீடியாவை கொடுத்திருக்கிறேன். நேற்று உட்கார்ந்து 2 பேர்ட்ட, கலை சிஸ்டர்ட்டையும் ரூத்தையும், நீங்க டெய்லி போன் கால்ஸ் அட்டென்ட் பண்றீங்களே, எனக்கு சில சாட்சிகளை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன சாட்சிகள் என் உள்ளத்தை தொட்ட. அவ்வளோ மக்கள் தற்கொலை செய்யணும்னு போற மக்கள்லாம் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இக்காலத்துக்குரிய ஊழியம் இந்த மீடியா. Through this media we reach villages, through this media we reach towns, through this media we reach cities, nations. தேசங்களை இந்த மீடியா மூலம் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த லைவ உலகத்தின் எத்தனை நாடுகள்ல இருந்து மக்கள் பாக்குறாங்க. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை, நமக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நம்ம பாரத்தோடு செய்யணும். நீங்க எல்லாம் ஜெபிக்க வாங்கினவங்களை ஏன் கூப்பிடணும் தெரியுமா? இது ஒரு ஊழியம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்தியின் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா, நமக்கு இந்த காலத்துக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை பயபக்தியோடு செய்யும். இந்த ஊழியத்துல இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், முன்னாடி நிக்கிறது நாங்களா இருக்கலாம், ஆனா எல்லா வெற்றிக்கும் பின்னாடி இருக்கிறது நீங்க தான். நீங்க தான் எங்களுக்கு எவ்வளவு பலன் கொடுக்கிறாரோ அதே பலன் இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறவங்களுக்கு. இந்த இசை வாசிக்கிறாங்களே, இவங்க வாசிக்கலன்னா நாங்க ஆராதனை செய்ய முடியாது. இந்த மீடியா டீம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல, கேமராமேன் கேமராவை எடுக்கலன்னா நாங்க இங்க நின்று இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்ல முடியாது. நீங்க எல்லாருமே இந்த தரிசனத்துல கூட இணைஞ்சிருக்கீங்க. எவ்ரிடே வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களே ஸ்திரீகள், 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறீங்களே, ராத்திரி ஜெபிக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறதுனால நாங்க ஊழியம் செய்றோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உழைக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே மக்கதோனியா மனுஷன் வந்து நின்ற உடனே கர்த்தர் தங்களை அழைத்தார் என்று பவுல் புரிந்து கொண்டு போகிறார். இந்த டிவியை நிறுத்தணும்னு எவ்வளோ மாதங்கள் எங்களுக்கு நெருக்கங்கள் வரும். போதும், இவ்வளோ கட்ட முடியாது, நம்மளால நிறுத்திடலாம். ஏன் செய்யறோம் தெரியுமா? இதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிற மக்கள், ரட்சிக்கப்படுகிற மக்கள், உண்மை அறிகிற மக்கள் வாய்ப்புகளை இழந்துருவாங்களே ஆண்டவரே. லட்சக்கணக்கில் பார்க்கிறார்களே, இந்த வாய்ப்புகளை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, என்னாலும் நாங்க நடத்துவோம் அப்படி சொல்லிதான் கடினமாய் இந்த ஊழியத்தை செய்கிறோம். மக்கதோனியாவுக்கு போனது பவுலுக்கு ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. பட் he went. ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில சில தரிசனங்களை கொடுப்பார். அதில் மிக முக்கியமான தரிசனம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை குறித்த தரிசனம். ஒரு சிலர் சொல்வார், மகளே ஜெபம் பண்றது மட்டும்தான் உனக்கு ஊழியம், அதை மட்டும் செய்யும்பார். ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லும்பார். ஒரு சிலருக்கு உன் வீட்டுல ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிம்பார். ஏதோ ஒண்ணு. வாலிப பிள்ளைங்களே, லட்சக்கணக்கா நீ சம்பாதிச்சு உன்னுடைய லக்ஸரி லைஃபுக்காக நீ செலவழிக்கிறத இந்த மாதத்தோடு நீ நிறுத்து. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவுடைய அன்பை அறியாத எவ்வளவோ பேர் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருடைய ரட்சிப்பு இல்லாம நித்திய நரகத்துக்கு போயிட்டு இருக்கும் போது, உனக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கொடுத்த கர்த்தருக்கு உன் பலன், உன் தாளந்து, உன் வருமானத்தை நீ கொடுப்பதற்கு இங்கிருந்து நீ தீர்மானிக்க வேண்டும். காட் உனக்கு கொடுத்ததை குறிச்சு உனக்கு நிச்சயம் கணக்கு கேட்பார். ஒருவனுக்கு ஒரு ராத்திரியில ஒரு தரிசனம் கொடுத்தார், மறுநாள்ல கிளம்பி போயிட்டாங்க மக்கதோனியாவுக்கு. அங்க ஒரு பெரிய அறுவடை. இந்த உலகமே அறுவடைக்காய் காத்திருக்கிறது. நாம் உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், நீங்க கவனமா கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் சொன்னேன், sure promises, sure mercies, sure answers, sure revelation. கடைசியா sure gospel, நிச்சயமான சுவிசேஷம். இந்த வசனத்துல அழகா இருக்குது, வாசிங்க. 10வது வசனம், அப்போஸ்தலர் 16:10. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. நல்லா கவனிங்க, கர்த்தர் தன்னை அழைத்தார் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன உங்களை எதுக்கு அழைச்சார் சொல்லுங்க? ஆத்ம ஊழிய செய்யறதுக்கு. பின்னாடி இருக்கிறோம் வனிதா, சொல்லுங்க, உங்களை கர்த்தர் எதுக்கு அழைத்தார்? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. செய்யறோமா? பேக் ரோ எதுக்கு அழைச்சாரம்மா சொல்லுங்க. பையனுக்கு வேலைன்னு ஜோம் பண்ணீங்க, வேலையை கொடுத்துட்டாரு. இப்ப இனிமே நீ என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், ஜெபிக்கணும். நீங்க ஜெப ஊழியம். இன்னும் இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐவின் சிஸ்டர் எதுக்கு அழைத்தார் உங்களை? ஜெப ஊழியம். வெரி குட். அவங்க அதை சின்சியரா செய்யறாங்க. ஷகிலா எதுக்கு அழைத்தார் தேவன்? பிரசங்கத்திற்கு. செய்றீங்களா? கர்த்தர் அழைத்தார் என்பதை நிச்சயித்துக் கொண்டு 10 காரியத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நிச்சயமா அறிய வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? இயேசுவே தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்னது? வசனத்தை எழுதணும், பக்கத்துல நான் சொல்றதையும் எழுதணும். அப்போஸ்தலர் 2:36. இயேசுவே தெய்வம் அப்படின்னு நீங்க நிச்சயமா அறியணும். இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சா உங்க உள்ளத்துல பாரம் வரும். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு ஏக்கம் வரும். சொல்லுங்க, இயேசுவே தெய்வம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே தெய்வம். சரி, அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவு. இரண்டாவது நீங்க நிச்சயமா அறிய வேண்டியது. ஓகே, இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுள்ளம் பற்றி. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள் கொடுத்தார்ல. இந்த வசனத்தின் பொருள் என்னன்னா, உயிர்த்தெழுதல் நிச்சயம். சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். முதல்ல எது நிச்சயம்? இயேசுவே தெய்வம் என்பது நிச்சயம். இரண்டாவது, மரணத்துக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பது நிச்சயம். அப்ப எதுக்காக வாழணும்? சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்காக வாழணும். சும்மா வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதை இதெல்லாம் நடக்கும், தானா நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அப்படி வெறியா இருக்கணும். ஐயோ, யாருமே நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாதே, இவங்களுக்கு சொல்லணுமே. இந்த நித்திய வாழ்வை குறித்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு உங்களை பார்த்து டைரக்டா கேட்கிறேன். இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வருத்தப்படாதீங்க. நீங்க இன்று மரித்தால் எங்க போவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? சூப்பரையா? நிச்சயமா பரலோகம். சில சத்தம் வரமாட்டேங்குது. ஐயோ, இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே, நான் நேற்று தானே இந்த தப்பு செஞ்சுட்டு வந்தேன், இன்னைக்கு ஏதோ உபவாச ஜபத்துல கழுவிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்துட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். சடன் டெத் யாருக்குனாலும் வரலாம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே, எனக்கு கூட வரலாம். ஒரு பாஸ்டர் கடந்த வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு மேடையில இருந்து இறங்குறார், செஸ்ட பிடிச்சிட்டு அப்படியே இறந்துட்டார். எனக்கு காதுகளில் கேட்ட செய்தி எனக்கு அப்படி தூக்கி, ஆண்டவரே இது என்ன ஒரு நல்ல மரணம், இப்படிதான் யோசிச்சேன். பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறங்கும் போது என்ன செஞ்சாரா? மரிச்சிட்டாரா? இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு மரணம் வந்தா, will you go to heaven? I ask all the youngsters, will you go to heaven? நித்திய ஜீவனை குறிச்சு நம்பிக்கை இருக்குதா? எப்படியும் வாழ்ந்துக்கலாம், ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்துடலாம். நான் 40 வயசுல வர்றேன், ஏசுட்டா 50. உனக்கு 40 வயசு இருக்குமானே தெரியாது. நான் அப்படி நெகட்டிவா சொல்லல. யூ வில் லிவ். ரொம்ப வருஷம் வாழ்வீங்க. ஆனா இடையில் மரணம் சந்தித்தார் சந்தோஷமா ஆண்டவற்றை போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 17:31. இந்த 10 குறிப்பையும் நீங்க மைண்ட்ல வாங்கிட்டு இன்னைக்கு போங்க. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தில் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு நிச்சயம். சொல்லுங்க, மூணாவது என்னது? நியாய தீர்ப்பு. ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். மகளே, நீ எனக்கா எப்படி வாழ்ந்தாய்? உடனே அப்படி ஒரு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் பாருங்க. ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் யார் ஆண்டவரே எடுத்தா? எனக்கு ஒரு நாள் அப்படி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணாரு. 18வது வயசுல என்னென்ன தப்பு செஞ்சனோ எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டாரு. எனக்கு பயம் நடுங்கி, என்ன மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டேன் பாருங்க. அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும் பொழுது இப்படி ஸ்கிரீன் எல்லாம் இருக்காது. அது எத்தனை கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்குதோ தெரியாது. அப்படி டிஸ்பிளே பண்ணாருன்னா அன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிருங்க ஐயா, வேண்டாம் ஆண்டவரே, இந்த சீக்ரெட் சின் எல்லாம் வேண்டாம். இந்த ரகசிய பாவம், ரகசிய உறவு, ரகசிய தொடர்பு
ரகசியமா குடிக்கிறது, ரகசியமா வெறிக்கிறது, ரகசியமா பொய் சொல்றது. Remove everything. God says sure judgment. அது இங்கயா எங்கன்னு தெரியாது, ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்னு இருக்குது. எல்லாரும் கை கட்டி நிக்கணும் எஜமானுக்கு முன்னதாக. பதில் சொல், உன் நாட்களை எப்படி வாழ்ந்தாய்? பதில் சொல், உனக்கு கொடுத்த நேரத்தை எப்படி பயன்படுத்தின? பதில் சொல், உனக்கு சுகம் கொடுத்தேனே எனக்கு என்ன பண்ண? பதில் சொல், உனக்கு இவ்வளவு ஆஸ்தி கொடுத்தேனே நீ எனக்காக என்ன செஞ்ச? கேள்வி கேட்பாரு, கேள்வி கேட்பாரு. நடுங்கி திகைக்காத படி, எஜமானரே நான் நல்ல போராட்டத்தை போராடின ஐயா, மூட்டத்தை முடிச்சேன் ஐயா அப்படின்னு சொல்லுகிற ஒரு தீர்ப்பு தான் உங்களுக்கு வரணும். ஹல்லேலூயா. நான்காவதாக ரோமர் 5:9 வாசியுங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, ரட்சிப்பு அதிக நிச்சயம். அதாவது இங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாதான் அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவோம். உங்களை பார்த்து கேட்கிறேன், are you saved? Are you saved? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? எல்லா சத்தமும் ஆமேன்னு சொல்லணும். ரட்சிக்கப்பட்டீங்களா? சந்தேகமா இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு போய் அவர் பாதத்தில் விழுந்து, இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் ஐயா, என்னை கழுவுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இயேசுவை இருதயத்துல ஏற்றுக்கோ. ஒரு வாலிபன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருமணத்துக்காக ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்கணும். நான் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு. அவன் சொன்னா அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் பார்க்கணும். நான் கேட்ட கேள்வி என்னது, நீ ரட்சிக்கப்பட்டியாப்பா? அவன் என்ன சொல்றான்? இதுவே சொல்லுது. அவன் சரி, உங்க மனசாட்சி இப்ப சொல்லும் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்ல. இன்னைக்கு நீங்க ஆன்சர் சொல்லி ஆகும். Tonight go to Jesus, confess all your sins, ask him to wash you. உங்களை கழுவும்படி கேளுங்க, கழுவாரு, செய்யாதிருக்க பலனும் கொடுப்பார். இங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது நிச்சயம். இங்க ரட்சிக்கப்படலைன்னா அங்க ரட்சிக்கப்பட முடியாது. சோ ரட்சிப்பு நிச்சயம். நம்பர் 5, 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எப்படியா பவுல் சொல்றாரு, கப்பல் சேதம் எங்களுக்கு எத்தனையோ காரியம் வந்துச்சு, உபத்திரவம். ஆனா ஒண்ணு, அந்த உபத்திரத்தை இன்னும் படைக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு நிச்சயமே வந்துருச்சு. இதை நான் நெகட்டிவா பேச விரும்பல. எல்லாருக்கும் மரணம் நிச்சயம், சொல்லுங்க. ஆனா மனுஷன் எப்படி தெரியுமா வாழ்றான்? என்னவோ இன்னும் 100 வருஷம் இருக்க போற மாதிரியும் 200 வருஷம் இருக்க போற மாதிரியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம். கொஞ்சம் கவனமா வாழ்ந்துக்கோ, கர்த்தருக்காக வாழ்ந்துரு. நீ உலகத்துல எதுக்கு வாழ்ந்தாலும் வேஸ்ட். நான் சொல்றேன், கோடி கோடியா சம்பாதிக்கிறது வேஸ்ட், கோடி மாடி மேல மாடி கட்டுறதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு எனக்கு மரணம் வந்தா நான் என் ராஜாவை சந்திக்கணும். சொல்லுங்க, மரணம் நிச்சயம். அப்போ இன்னொரு வசனம் கூடவே சொல்லுது, 1 தீமோத்தேயு 6:7 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. லிசன் மீ. இங்க இருந்து போகும்போது வரும்போது எப்படி வந்தீங்க? உங்களுக்கு பிள்ளை பிறந்தப்போ காதுல கடுக்கன் எல்லாம் போட்டுக்கிட்டாம இருந்துச்சு, கையில மோதிரம், கொலுசு. இந்த கொலுசு கிலுசு போடுற வேலைகள் எல்லாம் நிறுத்துங்க. அது வந்து அஞ்ஞானிகளுடைய பழக்கம், சரியா? காலத்துல காதுல எதையாவது போட்டுக்கோங்க. ஆனா அந்த புறவினத்து மக்கள் போடுற மாதிரி சலுக்குன்னு போட்டுக்கிட்டுலாம் விசுவாசிகள் நடக்க கூடாது, சரியா? சரி, நான் கொண்டு வந்தது சொல்லுங்க, கொண்டு வந்தது கொண்டு போவது. அப்படியாமா சேர்த்துக்கிட்டே இருக்கிற நீ? ஆமா, சேர்த்து 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 வைக்கிற. போகும்போது ஒரு மூக்குத்தி போட்டிருந்தா கூட என்ன செஞ்சிருவாங்க? கலட்டிட்டு தான் உள்ள புதைப்பாங்க. கொஞ்சம் புத்தி அடைஞ்சு, அப்பா எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, நான் கொண்டு வந்தது ஒண்ணும் கிடையாது, கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது, எனக்கு திடீர்னு மரணம் வந்தா எங்கிருந்தோ வந்த மருமகளுக்கு நான் வைத்து போக கூடாது, ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிங்க. சொல்லுங்க, மரணம் நிச்சயம். நான் கொண்டு போக போறது ஒண்ணுமே கிடையாது, இயேசுக்காக வாழுது. ஓகே, 7வதா ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய
அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமா சொல்லுங்க. எது நடந்தாலும் ஆண்டவரை விட்டு என்ன பிரிக்க முடியாது, அது நிச்சயம். கிறிஸ்துவின் உபத்திரவப்படுறீங்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க வீட்டுல டார்ச்சரா? பீகார்ல மீட்டிங் முடிஞ்சோன்னு ஒரு பெண் ஓடி வந்து அழுதா. அவ ஹிந்தில பேசினாலா எனக்கு புரியல. என் கூட இருந்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. அவ கிராமத்துல அவ மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றிருக்கா. குடும்பம் வெறுக்குது, கிராமமே ஒதுக்குது. நான் என்ன செய்யன்னு தெரியலன்னு கதறா. ஆனா மீட்டிங் வந்துட்டான். அப்ப பாருங்க, அவளை மீட்டிங்க்கு வர வச்சது எது? கிறிஸ்துவின் மேல இருந்த அன்பு. இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுறீங்களா? உங்களுக்கு சொல்றேன், எதுவும் பிரிக்க மாட்டாது என்பது நிச்சயம். பிரிக்க முடியாது. சொல்லுங்க, பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. என்னையும் இயேசுவை எதுவும் பிரிக்க முடியாது. புருஷன் பிரிக்க முடியாது, மனைவி பிரிக்க முடியாது, வேலையே போனாலும் அது பிரிக்க முடியாது, சுகவீனம் பிரிக்க முடியாது, நிந்தை பிரிக்க முடியாது, அவமானம் பிரிக்க முடியாது. என்ன 10 கேள்வி கேட்டாலும் அது என்னை இயேசுவை விட்டு பிரிக்காது. I will live for Jesus. Hallelujah. இன்னைக்கு இந்த வைராக்கியம் உங்க எல்லாருக்கும் இருக்கணும். தூரத்திலேயே வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், என் சகோதரி, என் சகோதரன், என் வாலிப பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். எதுவும் இயேசு விட்டு உன்னை பிரிக்க கூடாது. ஏய், நீ இதுக்கு செய்யலன்னா உனக்கு கல்யாணத்துக்கு பிறகு சொத்தெல்லாம் தரமாட்டோம். சொத்து வேண்டாம், உன் ஆஸ்தி வேண்டாம், இயேசு எனக்கு சொத்துன்னு சொல்லிட்டு வெளியே வா, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எதுவும் பிரிக்க மாட்டார். ஓகே, எபிரேயர் 9:14. நிச்சய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது ஒரு பெரிய ஹோப்ப காட் கொடுக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். நிச்சயம் ஊழியம் செய்யறவங்களை சுத்திகரிக்கும், விசுவாசிகளை சுத்திகரிக்கும். தப்பு செஞ்சுட்டு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? சொல்றேன், come to Jesus. என்னைய ஒரு தடவை கழுவிருங்கப்பா, நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன்பா, நான் இனிமே செய்யாதிருக்க பலன் தாங்கப்பான்னு சொன்னா உன்னை கழுவுவது நிச்சயம். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுவது நிச்சயம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:20, கலாத்தியர் 1:20. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். எழுதுகிற இவைகள் பொய் அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் உறுதியானது, நிச்சயமானது. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமானது. அதனால என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 3:4 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நீ கற்று நிச்சயித்தவைகளில் என்ன செய்ய? நிலைத்து. அப்போ வசனத்தை படிச்சு அது நிச்சயம், அது நிச்சயம், அது நிச்சயம் சொல்லி அதுல என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும். சொல்லுங்க, எதுல நிலைச்சிருக்கணும்? வசனத்தில், நிச்சயமான வசனத்தில் நிலைத்திருக்கணும். கடைசியா 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். எப்படியா? ஒரு நாள் ஓடுறீங்களே, என்ன நிச்சயத்தோடு ஓடுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நிச்சயத்தோடு ஓடுறீங்கம்மா? ஏதோ எழும்புறோம், விடியுது, ஏதோ சமைக்கிறோம், ஏதோ பாக்குறோம், ஏதோ ராத்திரி வந்தா பாடுகிறோம், காலையில எந்திரிக்கிறோம், அதே ரொட்டீனா? நோ, நான் ஒரு நிச்சயத்தோடு ஓடுறேன். I therefore so run not as uncertainly, so fight I not as one that beateth the air. ஆயத்துல சிலம்பம் அடிக்கிறவங்களா வாழக்கூடாதுங்க. நிச்சயமா ஒரு ஓட்டம் ஓடணும். என் வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும், என் ஓட்டம் பயனுள்ளதா இருக்கும், என் கர்த்தர் என்னை பயனுள்ள வாழ்க்கை வாழ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட நீங்க ஓடணும். 10 காரியத்தை திரும்ப ஒரே ஒரு விசை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வம் என்பது நிச்சயம், உயிர்த்தெழுதல் நிச்சயம், நியாயத்தீர்ப்பு நிச்சயம், நித்திய ஜீவன் என்பது நிச்சயம், மரணம் என்ற ஒன்று நிச்சயம், ராஜா நாம் ஒன்றையும் கொண்டு போவது இல்லை என்பது நிச்சயம், கிறிஸ்துவை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாது என்பது நிச்சயம், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்பது நிச்சயம், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம், என் ஓட்டம் நிச்சயம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. 2 நிமிஷத்துல உங்களை அனுப்பி விடுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கையை உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்கப்பா. நான் நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயத்தோடு நான் ஓடணும் ஆண்டவரே. என் ஓட்டம் விருதமாயிடக்கூடாது ஆண்டவரே. என் மரணம் வரும் பொழுது நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி என் வாழ்க்கை முடியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்க. வாழ்க்கையில் நிச்சயத்தோடு ஓட உதவி செய்யுங்க. இயேசுவே தெய்வம் என்று நிச்சயமாய் அறிந்த நாங்கள் நித்திய வாழ்வு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நிச்சயமாய் அறிந்தவர்களாய் இந்த உலகத்துல நிச்சயத்தோடு ஓடுவதற்கு உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்க ஜனத்தின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.